கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார். அன்பின் தேவனே, உம்மை துதிக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, ஒரு விஷயம் கூட உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிற பிதாவே, உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீ நிலைத்து நிற்கும் கொடியாயடியேன் படர்ந்திறங்க, கனி செடி நீ நிலைத்து நிற்கும் கொடியாயடியேன் படர்ந்திறங்க, கிளை நறுக்கி களை பிடுங்கி, கிளை நறுக்கி களை பிடுங்கி, கர்த்தரே காத்தெம்மை சுத்தம் செய்தீர், கர்த்தரே காத்தெம்மை சுத்தம் செய்தீரும், பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல், தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர், தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கர்த்தருடைய கரம் ஒரு விஷயம் கூட ஜாயின் பண்ண ஒவ்வொருவர் மேலேயும் தங்கி இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா தடைகள் உடைகிறதை பாருங்கள், எல்லா இருளின் கட்டுகள் உடையட்டும். ரீபா துனா சந்தர கட கதடபா, நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம். இன்னொரு தகப்பனே, ஒரு வாரத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய சமூகத்துல வசனத்தை தியானிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தருவீராக, தருவீராக. பாதனா சந்துரபலா ஷீக மௌலி அந்தர புட கதட கட கதடபா, எல்லா வறண்ட நிலங்கள், வறண்ட நிலங்கள் பயிர் நிலமாய் மாறட்டும், பயிர் நிலமாய் மாறட்டும். ரோ பாதனா சந்தர கட கதடபா. இரவும் பகலும் இந்த வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களில் நடப்பட்டு இருக்கிற கனிதரும் மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஷாத்தாரா கமௌரா துரிபிரி ஷாக்கெரை கட கட கதட பட கதலவா. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனுண்டு, பலனுண்டு. எங்கள் தேவனே, உங்கள் கிருபை எங்களை தாங்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா தடைகள் உடையட்டும். ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் இல்லையா? நமக்கு இன்னொரு வாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா சொல்வீங்களா? கர்த்தர் இதோ நம்மளோடு கூட சில காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர்களுடைய வாழ்க்கையை
அவர் மாற்றினது மாத்திரமல்ல, அவர்களை வனாந்தரத்தில் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? என் வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார், என் வாழ்க்கையும் கர்த்தர் வழி நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் வழி நடத்துகிற தேவன். ரீபாரா சந்தரகலவா. ஆமென். அவர் வழி நடத்துகிற தேவன். இருளின் அதிகாரத்தில் இருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் நம்மை உட்பிரவேசிக்க பண்ணினவர், நம்மை தொடர்ந்து நடக்கும்படிக்கு ஓட்டத்தை துடங்கினவர், அதை முடிக்கவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்திரத்துல பாதை தெரியாது, உன் கைகளில் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ், காம்பஸ் இருக்கும் சில வனாந்திர பாதையாளர்களுக்கு. ஆனா அவர்கள் கையில காம்பஸ் கிடையாது, போன் கிடையாது, ஜிபிஎஸ் சிஸ்டம் கிடையாது, எந்த ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது, உலகத்தோடு எந்த தொடர்பு கிடையாது. அவர்களை வழி நடத்தினவர் என் தேவன். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடலை பிளந்து வழி நடத்தினவர், யோர்தானை பிளர்ந்து வழி நடத்தினவர். வனாந்திரத்தில் எதுவும் இல்லாத போதிலும் அவருடைய கோலும் அவருடைய தடியும் அவர்களை தேற்றிக் கொண்டே இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? மோசேவுடைய கையில இருந்த அந்த கோல் அவர்களை எத்தனை காரியங்களில் இருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்தது. பார்வோனையும் அவன் சேனைகளையும், ஒரு சூப்பர் பவராய் இருந்த ஒரு ராஜ்யத்தையே திருப்பி போட்டது அந்த ஒரு கோல். ஹல்லேலூயா. அது தேவனுடைய கோல். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அது தேவனுடைய வாக்கு தத்தங்களை குறிக்கும், அது தேவனுடைய வாக்குகளை குறிக்கும், அது தேவனுடைய வார்த்தையை குறிக்கும். ரூபாதாரா சந்தரகட கதலவா. என் வாழ்க்கையில எந்த திசையில நான் போனோன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி கொண்டிருக்கிற மகனே, மகளே, கர்த்தர் உன்னோடு பிரத்யட்சமாய் பேசுகிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு வழி காட்டுகிற தேவன், நான் உன்னை சுமந்து வந்த தேவன். ரகரு சந்தரபலா அந்தரு சக்கரகடகதடபா. வனாந்தரத்தில் வழி உண்டு பண்ணுகிற கர்த்தர் நான். ரீபாலா சதரகதடபா. இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவன். ரீபாலா ஷாக்கெரே ஹந்தலபா. வெண்கல கதவுகளை முறித்து போடுகிற கர்த்தர். ரிபிலி ஹந்தரகடகதலபா. திறப்பின் வாசலை உன் முன்னாடி வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது, அதை ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் பூட்ட முடியாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிற தேவன். ரிபாலா ஷதரகதடபடகதடபா. தீபரி அந்தரலா அந்தரோ ஷகரகடா அத்தனிமிரி அங்கரகடகதடபுடகதடபுடகதடபுடகதலபா. There is no more closed door. There is no more closed door in your life. God is opening all the doors that is shut for long years. எத்தனையோ வருடங்கள், எத்தனையோ நாட்கள் கதவு பூட்டப்பட்டு இருந்ததே, அந்த கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். அந்த வேளையில பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ள அந்த ஆசீர்வாதத்தை. ரைட் நவ எல்லா கதவுகள் திறக்கப்படுகிறது, எல்லா கதவுகள் திறக்கப்படுகிறது. ராத்தாராலபா அந்தருலு சந்தரகட கதடகட கதடபா. நேர்வழியா எங்களை நடத்துகிற தேவன், இம்மட்டும் நடத்தினவர், இனிமேலும் நடத்துகிற எபினேசர். இம்மட்டும் நடத்தினவர், இனிமேலும் நடத்துகிற எபினேசர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறது இதுதான். உன் முன்னாடியே கதவு பூட்டப்பட்டு இருந்தாலும் மனிதன் அந்த கதவை பூட்டி இருக்கலாம், கர்த்தர் அதை தரபார். ராக் அரபெலே அந்தொருலோ சத்தரகடகதடகடகதலபா. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வனாந்திரத்தில் வழி நடத்தும் போது அவர்களுக்கு எந்த வழி போக வேண்டும் என்பதே தெரியாது, எந்த திசை போக வேண்டும் என்பதே தெரியாது, எந்த திசை போக வேண்டியதுனே தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு திசை காட்டுவேன், நான் உனக்கு வழியை காட்டுவேன், வழி இதுவே என்று நான் உனக்கு போதிப்பேன். பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அவர்களை நடத்தி கொண்டு வந்தது. ரீகாரியா தொரு அந்தொருலு சந்தரகடகதடகடகதடகடகதலவா. தேவன் ஒரு காரியத்தை நமக்கு காண்பிக்கும்படிக்கு என்ன ஏவனாரு, அதை மட்டும் நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் எலியேசரை கூப்பிட்டு, என்னுடைய குமாரனுக்கு ஒரு பெண்ணை நீ கொள்ள வேண்டும், அது விக்கிரக ஆராதனை பண்ணுகிறவர்கள் மத்தியில் நீ ஒரு பெண்ணை கொள்ளாம என் இனத்தாராய் இருக்கிற இஸ்ரவேலின் தேவனை வணங்குகிற குடும்பத்தை
போய் நீ சந்தித்து அங்க ஒரு பெண்ணை நீ கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனை அழைக்கிறார். அப்போ ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல இந்த காரியம் இருக்கு. 5வது வசனம், அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா, ஆமென். ஆபிரகாம் அவருடைய விஷன்ல ரொம்ப தெளிவா இருந்தார். அவருடைய விஷன், ஆமென். கர்த்தர் முதல்ல ஆபிரகாம் எப்படி அழைக்கிறார் பாருங்க. ஆமென். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல இந்த காரியம் இருக்கு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு, அல்லேலூயா, எப்படி இருக்கு பாருங்க, உன் இனத்தார் வீட்ட, உன் தேசத்தை, உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? இப்போ ஆபிரகாமோட விஷயம் என்ன? அவனுடைய இனத்தார் இருக்கிற வீட்டுக்கு அவன் போக கூடாது, அதை விடணும். அல்லேலூயா, அதை விட்டு அவன் வெளியே வந்துட்டான். திருப்பி அங்க போய் சிக்கி கொள்ளக்கூடாது. இப்போ ஆபிரகாம் போல ஆபிரகாமுடைய குமாரனாகி ஈசாக்க எலியேசர் நான் அவனை கூட்டிட்டு போய் ஒரு பெண் பார்த்து கொண்டு வரவா? ஏன்னா மாப்பிள்ளை எங்க, மாப்பிள்ளை எப்படி இருப்பாருன்னு கேட்பாங்கல்ல. அங்க போட்டோ எல்லாம் காட்ட முடியாது அந்த நாட்கள்ல. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? ஆமென். அப்போ ஈசாக்க நான் கொண்டு போய் காட்டலாமா அப்படின்னு சொல்லி எலியேசர் ஆபிரகாம் கிட்ட கேட்கும் போது ஆபிரகாம் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீ என் குமாரனை, 6வது வசனம் 24:6, அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய விஷன்ல என் குழந்தையும் இருக்கணும். ஆமென். என்னுடைய விஷன்ல என் பிள்ளை இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய விஷன்ல என்னுடைய மனைவி இருக்கணும். என்னுடைய விஷன்ல என்னுடைய மகள் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. 7 வருடங்கள் ஒரு சாட்சி சொல்றேன். 7 வருடங்கள் கர்த்தர் கிருபையாய் நடத்தி 7 வருஷம் எனக்கு திருமணமாகி 7 வருஷம் ஆயிடுச்சு. நேத்தோட 15ஆம் தேதி ஆயிடுச்சு. ஆமா, நேத்தோட. அது கர்த்தருக்கு நான் மகிமையும் நன்றியும் செலுத்துறேன். ஆமென். நாங்க பார்க்குற நிறைய இடங்கள்ல திருமணங்கள் உடைந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? 1 year கூட தாண்டாது. ஆமென். நாட் ஈவன் 1 year, நாட் ஈவன் 6 months. அல்லேலூயா, ஆமென். இந்த நாட்கள்ல வாலிபர்கள் ஒரே பொண்ணோட திருமணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணாம குடும்பம் நடத்துறத பாக்குறது அபூர்வமா இருக்கு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர்களுக்கு குழந்தை பிறந்து 2 குழந்தை பெறுகிறது, 3 குழந்தை பிறகுலாம் ரொம்ப அபூர்வமா இருக்கு. அவ்வளோ இடத்துல தெருவுக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கு. அவன் சென்னையில பாத்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கு. அந்த அளவுக்கு திருமணம் ஆனாலும் குழந்தை பாக்கியம் இருக்க மாட்டேன். அவ்வளவு சாபம் வாலிபர்கள். ஏன்னா வாலிப வாழ்க்கை சுத்தமா கிடையாது. அவன் சுத்தமா இல்லாதனால அது அப்படியே சாபமா மாறுது பாருங்க. அவன் எல்லாருக்கும் அப்படி நான் சொல்லலை. அவன் மலடியா இருக்கிற எல்லாரும் சபிக்கப்பட்டவன் நான் சொல்லலை. அவன் சில கிருபைகள் இருக்கு. அவன் சில விசேஷத்த காரியங்களை கர்த்தர் மகிமைக்காக வச்சிருப்பாரு, அது வேற. ஆனா நிறைய பேர் அல்லேலூயா சொல்றது விபச்சார மார்க்கத்தாரா இருக்கிறதுனால அவங்களுக்கு பிறப்பதெல்லாம் விபச்சார சந்ததியா மாறிடக்கூடாதுன்றதுக்காக, அவங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்காக கர்த்தர் என்ன பண்றாரு? குழந்தை பிறப்புகளை தாமதிக்கிறார். ஆமென். சில இடங்கள்ல சர்ச்சஸே டைவர்ஸ் பண்ணி இன்னொரு ரீமேரேஜை பண்ணி வைக்கிறாங்க. அல்லேலூயா. இது டோட்டலி அவுட் ஆஃப் பைபிள், பிப்ளிக்கல் கிடையாது. டிவோர்ஸ் பண்றதே பிப்ளிக்கல் கிடையாது. ஆமென். வேற வழியில ஏதோ வேசித்தன முகாந்திரத்துல பண்றாங்கன்னா இட் இஸ் a permissible will, அக்செப்ட் பண்றாங்க. கர்த்தர் அக்செப்ட் பண்ணல, இட்ஸ் பெர்மிசபிள். சரி, உங்களை மன கடினத்து நிமித்தம் தள்ளுதல் சீட்டை நான் கொடுக்குறேன்னு சொல்லி அதை டைவர்ஸை சரி ஏதோ ஒரு இடத்துல ஒத்துக்கிறாரு. ஆமென். ஆனா டிவோர்ஸ்க்கு அப்புறம் ரீமேரேஜ் பண்றாங்க. அது இன்னும் ரொம்ப கொடுமையான ஒரு காரியம். அப்படி பண்றதுக்கு கர்த்தர் எங்கேயுமே அனுமதி கொடுக்கல. பைபிள புதிய ஏற்பாடை வாசிச்சு பாருங்க, அந்த மாதிரி எங்கேயுமே பண்ணல, பிடிக்கல.
அந்த மாதிரி பண்றது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். சரி, மறுபடியும் வரலாம். 6வது வசனம். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. ஒரு ஒரு பர்டிகுலர் பாவ சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை பண்ணி இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை பிரித்தெடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. எங்க டீம்ல இருக்க நிறைய பேரை பத்தி நான் சில காரியங்கள் சாட்சியாக சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சில நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில உங்களால மீள முடியாத சில பாவங்கள் இருக்கலாம். சத்ரு மறுபடியும் மறுபடியும் அந்த பர்டிகுலர் ஏரியாவை, அந்த பர்டிகுலர் நிலையிலேயே உங்களை விழத்தள்ளுவோம். இதை மட்டும் என்னால ஜெயிக்க முடியல, எல்லாத்தையும் நான் ஜெயிக்கிறேன். இந்த சாப்பாட்டு விஷயத்த என்னால் ஜெயிக்க முடியல, இந்த விபச்சார எண்ணங்கள் எனக்கு வருது, அதை என்னால ஜெயிக்க முடியல, என்னுடைய வாழ்க்கையில பொய் சொல்றதை என்னால நிறுத்த முடியல, என்னால ஒரு பெண்ணை தவறாய் பார்க்கறத நிறுத்த முடியல, எனக்கு சினிமா பார்க்கறத நிறுத்த முடியல, யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்கறத என்னால நிறுத்த முடியல. பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், யூடியூப் அன்இன்ஸ்டால் பண்றேன். கொஞ்ச நாள் கழிச்சு சரி இன்ஸ்டால் பண்ணலாம், திருப்பி இன்ஸ்டால் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். ரீல்ஸ் பார்க்கறத என்னால நிறுத்த முடியல, இன்ஸ்டாகிராம் நோன்றதை என்னால நிறுத்த முடியல, ஃபேஸ்புக்கை பார்க்கறதுல என்னால நிறுத்த முடியல, டிவியில காமெடி பார்க்கறத என்னால நிறுத்த முடியல, பாட்டு கேட்கறத என்னால நிறுத்த முடியல. அல்லேலூயா. கிறிஸ்டியன் மியூசிக்கு அடிக்ட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அல்லேலூயா. கிறிஸ்டியன் மியூசிக், சினிமா பாட்டுலாம் ஒன்றும் கேட்கல, ஆனா மியூசிக் இல்லாம என்னால கார் ஓட்ட முடியாது, மியூசிக் இல்லாம என்னால ஹெட்செட் இல்லாம ஒரு நாள் ஹெட்செட் காணா போச்சுன்னா ஐயோ என்னால இருக்கவே முடியாது, என் புத்தி பேதரிச்சு போயிடும் அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அடிக்ஷன். அல்லேலூயா. அவங்களுக்கு தேவன் மேலையும் தேவனை துதிக்கிற அந்த அனுபவத்தின் மேலாம் வாஞ்ச கிடையாது. மியூசிக்கு அடிக்ட் ஆகும், மியூசிக்கை தான் கடவுளா பாக்குறாங்க. அல்லேலூயா. மியூசிக் இல்லாம இருக்க முடியாது, அந்த சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருப்பது வேறு, கர்த்தருடைய பிரசனம் இல்லாமல், அதாவது கர்த்தருடைய பிரசனத்தில் இருப்பது வேறு, மியூசிக்லயே இருக்கிறது வேற. புரிந்து கொள்ள முடியுதா? கிறிஸ்டியன் மியூசிக் கூட கேட்கிறவர்களா இருக்கலாம் நீங்க, நீங்க அதுக்கு அடிக்டான்னு செக் பண்ணுங்க. அல்லேலூயா. You should not get addicted to music. Get addicted to God. Because God will not make you to addict. He will make you to be His son and daughter. அல்லேலூயா. அவர் உங்களை அடிமைப்படுத்துகிறவர் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீங்க. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ரோமர் 8ஆம் அதிகாரத்துல இருக்காமே, நம்ம மறுபடியும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெற. அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் நான் ஏதாவது சின்ன காரியம் யாராவது வச்சாலும் பயம் வந்துருது. சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா ஐயோ இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு ஏதோ ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கு, எனக்கு ஒரு பேனிக் அட்டாக் எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் இந்த ஏரியால எனக்கு விசுவாசம்னா எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஏதாவது ஒரு விசுவாச பரீட்சை வந்து நான் ஃபெயில் ஆயிடுறேன், நான் தப்புன்னு ஃபெயில் ஆயிடுறேன். அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரே இடத்திலேயே சத்துரு உங்களை அடிக்கிறானா, ஒரே இடத்துல மறுபடியும் விழுறீங்களா? செக் பண்ணுங்க. உங்களுடைய சூழல் சரியில்லை, அட்மாஸ்பியர். அல்லேலூயா. என் டீம்ல நிறைய பேர் இருக்காங்க, ஒரு மோசமான பேக்ரவுண்ட்ல இருந்து, ஏழ்மையில இருந்து, பாவ பிச்சிலையும் பாவ பழக்க வழக்கத்திலே இருந்த பிள்ளைகள், வாலிபர்கள், ஏன் அவங்களுடைய பெற்றோர்கள் கூட எங்களுடைய சர்ச்சில் இருக்காங்க, எங்களுடைய ஃபெலோஷிப்ல இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன்னா, அவங்க பண்ண முதல் காரியம், அவங்க இருந்த ஸ்லம்ஸோ, அவங்க இருக்கிற பணக்கார சூழல் சொசைட்டியோ, கிளப்பு போற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளோ, அதை விட்டு கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. You have to be separated. Ecclesia, to be separated. Amen. Hallelujah. To be set apart, separated. Amen. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஜாதிகளோடு கலகவே கூடாதுன்னு ஒரு கட்டளையை கொடுத்திருக்காரு நியாயப்பிரமாணத்தில். ஆமென். நீங்க அவர்களோடு மிங்கிள் ஆக 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 அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்க என்ன பண்ணிப்பீங்க, கற்றுக்கொள்ளுவீங்க. ஒரு வசனத்தை நேத்து நான் வாசிச்சுட்டு இருந்தேன். சங்கீதம் 106 எடுங்க. சங்கீதம் 106ஆம் சங்கீதம் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி போட்டிருக்கிறது. 34வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். சங்கீதம் 106 34வது வசனம். கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை. எந்த ஜனங்களை கர்த்தர் அழிச்சிட்டு கானானை சுதந்தரிக்கணும்னு சொன்னாரோ
அந்த ஜனங்களை யார் அழிக்கல? இஸ்ரவேல் ஜனங்க அழிக்கல. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? ஆமென். ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று, அல்லேலூயா, அவளுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள். அவைகள் அவர்களுக்கு கண்ணி சத்ரு வைக்கவானாம். அவனே அவனுடைய வாழ்க்கைக்கு வச்சுக்கிறான் விக்கிரக ஆராதனை செய்து. அல்லேலூயா. அவருடைய கையின் கிரியைகளில் அவர்கள் பெருமை அடைந்தார்கள். கையின் கிரியைகளை அவர்கள் புகழ்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? சில பேர் பாருங்க, ஐபோனை வாங்கிட்டு, இது நான் சம்பாரிச்சு வாங்கின போன், ஐபோன், இது நான் சம்பாரிச்சு வாங்கின பைக், இது நான் சம்பாரிச்சு வாங்கின கார். ஏன் நீ காரை விக்கிரமாக்குற? ஏன் நீ பைக் விக்கிரமாக்குற? ஏன் நீ போனை விக்கிற? அது சொல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்துக்க போனை சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இரு. அல்லேலூயா. கர்த்தர் கிருபையா கொடுத்தாரு. யாக்கோபு சொல்றாரு, எதை சொன்னாலும் கர்த்தருடைய கிருபையினால இது வந்துச்சுன்னு தாழ்மையா சொல்லு, பெருமையா வேணாம். அல்லேலூயா. உனக்கு கை கால் இல்லைன்னா நீ எப்படி உழைச்சிருப்ப? உனக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்னா நீ எப்படி உழைச்சிருப்ப? அல்லேலூயா. கர்த்தர் தானே கொடுத்தாரு. ஆமென். ஒரு பையன், என்னுடைய சொந்தக்கார பையன் தான், ஒரு பையன் வந்துட்டு ரொம்ப பாவ பிச்சுல இருந்தான். ஒரு விபச்சார கிரியைகள்ல போய் சிக்கி கொண்டான். ஒரு பெண்ணோட கூட உறவுல சிக்கி கொண்டான். அப்புறம் அவன் பேசினான், நான் என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா எனக்கு அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும், ஐ வாண்ட் டு மேரி ஹர் அப்படின்ற மாதிரி செய்யும். அப்போ ஆவியானோட லீடிங்கோட நான் வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் போட்டேன். தம்பி, கர்த்தர் உன்னை இவ்வளோ ஷேப் பண்ணியிருக்காரு, அழகா கர்த்தர் உன்னை வடிவமைச்சிருக்காரு, உனக்கு அதிகமா கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு, நீ கிருபை பெற்றவன். ஆனா கர்த்தர் இந்த பாவத்திலிருந்து உன்னை விடுதலை பண்ண ஏவி கொண்டே இருக்கிறாரு, நீ மனம் திரும்பி ஆவணும் மகனே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்ப கர்த்தர் உதேசா. அதுல சொன்னேன், அவனுக்கு ஒரு வேளை நீ பெரிய போஸ்டிங்ல இருக்கலாம், பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், அப்ராட்ல போய் நீ படிச்சிருக்கலாம், இதெல்லாம் பண்ணிருக்கலாம். உன்னோட மெமரி பவரை இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் எடுத்துட்டாரு. உனக்கு அம்னீஷியா வந்துருச்சு, இல்ல டிம்னீஷியா வந்துருச்சு, ஏதோ வந்துருச்சு, உனக்கு எல்லா மெமரியும் அழிஞ்சு போச்சு. நீ என்ன பண்ணுவ? நீ பண்ணலையா? அந்த மாதிரி யாருக்குமே பண்ணது இல்லையா கர்த்தர்? நேபுகாத்நேச்சருக்கு பண்ணிருக்காரு. அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் எடுத்து வாசிச்சு பாருங்க, தானியேல் 4ஆம் அதிகாரம். ஆமென். நேபுகாத்நேச்சரே கைப்பட எழுதின லெட்டர் இருக்கு. அல்லேலூயா. தானியேல் கிளியரா விஷன் பார்த்து, இவருக்கே விஷன் கிளியரா வந்திருக்கு. தம்பி, உன்னை நான் வெட்ட போறேன், ஜாக்கிரதையா இரு அப்படின்ட்டு ஒரு மரத்தை வச்சு ஒரு விஷன் வந்திருக்கு. யாருக்கு ட்ரீம் வந்திருக்கு? யாருக்கு? நேபுகாத்நேச்சர். இதை தானியேல் கிட்ட கேட்டு தானியேல் இதுக்கு இன்டர்பிரேஷன் கொடுத்துட்டாரு. ஆனாலும் இவர் எழுப்பி நான் கட்டின நான் வாங்கின போன் அங்கே விழுந்த நீ. அல்லேலூயா. வானத்துல சத்தம் கேட்டுச்சான். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சர் என்ன சத்தம் தெரியுமா? அவ்வளவுதான், முடிஞ்சுது. 7 வருஷம். அல்லேலூயா. 7 வருஷம் ஒரு ராஜா சர்வாதிகாரியா இருந்தவன், அவனை கண்டு உலகமே நடுங்குச்சு. நேபுகாத்நேச்சரை கண்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவன் 7 வருஷம் காடுல போய் புல்லு மேய்ஞ்சான். பனி அவன் மேல பேஞ்சது, நகமும் முடியும் வளர்ந்துச்சு, தாடியும் வளர்ந்துச்சு. கரடி மாதிரி புல்லு மேய்ஞ்சிட்டு, சாரி, இப்ப ஆடு மாதிரி மாடு மாதிரி புல்லு மேய்ஞ்சிட்டு கிடக்கா. அல்லேலூயா. 7 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அந்த மெமரி பவர் கொடுக்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நான் கட்டினேன்னு சொல்லாது எங்கேயுமே. ஆமென். டு நாட் சே. என்னை கேட்டுக்கொண்டிருக்க பெரியவர்களே, நான் கட்டினேன்னு சொல்லாதீங்க. நான் இதை செஞ்சேன்ற பெருமை நமக்கு வேண்டவே வேண்டாம். அல்லேலூயா. தாழ்மை, தாழ்மை. நீங்க பேசும்போதே அந்த தாழ்மை தெரியணும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்க தாழ்மை பேச்சுல வெளியே வரும். உங்களுக்குள்ள இருக்க தாழ்மை நடைமுறையில உங்க செயல்பாடுல வெளியே வரும். அல்லேலூயா. நான் பண்ணேன், எனக்கு தான் இது அதுன்னு சொல்லக்கூடாது. ஆமென். அந்த பெருமை இருக்கும்போதுதான் மற்றவர்கள் ஏன் என்னை உதாசீனப்படுத்துறாங்கன்ற கோபம் வரும். அந்த பெருமை இருக்கும். The first sin is not in Eden, it is in heaven. Hallelujah. ஃபர்ஸ்ட் பாவம் ஏதேன் தோட்டத்துல நடக்கல, பரலோகத்துல நடந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? புரியுதா?
அவன் சாத்தான் தான் முதல்ல விழுந்தான். அவன் சாத்தான் தான் முதல்ல பாவம் செய்தான். அல்லேலூயா. அக்கிரமம் அவனில் காணப்பட்டது. எசேக்கியேல் 28வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அவனுடைய சிந்தனையில பெருமை வந்துச்சு பாருங்க. ஆமென். அந்த பெருமை தான் தி worst sin, the greatest sin. அல்லேலூயா. சின்ன பெருசு சின்னது கிடையாது. ஆனா pride is the root cause for all sins. அல்லேலூயா. ஆமென். பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்குன்றதுல அதை விட மோசமான ஒரு பாவம் என்ன தெரியுமா? பெருமை. அல்லேலூயா. ஹalleluya. நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த பணம் என்ன பண்ணுது? ஜனங்களுக்கு பெருமையை கொடுக்குது. அதனால அப்படி எழுதியிருக்காரு. அல்லேலூயா. பணம் ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குன்னு எழுதியிருக்காருல. எப்படி எழுதிருக்காரு? இந்த பண ஆசை இருக்கிறவன் பெருமை கொள்றவன். அல்லேலூயா. pride இருக்கு அவனுக்குள்ள. Amen. Do not have that pride in your life. Hallelujah. தாழ்மை, எப்பவுமே தாழ்மை இருக்கும். Amen. தாழ்மை இல்லாத ஒரு மனிதனுக்கு கிருபை இல்லை. ஆமென். வசனம் என்ன சொல்லுது? தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை தருகிறார், தாழ்மை இல்லாதவனுக்கு கிருபை தரமாட்டார். அல்லேலூயா. கிருபை கிடையாது. கிருபைக்கு ஆப்போசிட் என்ன? கோபாக்கினை. ஆமென். பெருமை கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அந்த மாதிரி எங்கேயுமே வசனம் கிடையாது. அல்லேலூயா. வேற விபச்சாரம் செஞ்சவன் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் அப்படிலாம் இல்ல. அல்லேலூயா. ஆனா பெருமை கொண்டவனுக்கு கர்த்தர் என்ன பண்றாரா? எதிர்த்து நிற்கிறார். ரீமாலா சந்தர கலுபா ஹந்தர கலபா. அமே, நீ உனக்கு நீயே கண்ணிய வரைவித்துக் கொள்ளாதே. நீ ஜாதிகளோடு கலவும் போது யாரு கூட கலவுறன்னு பாரு. இங்க போட்டிருக்கு பாருங்க, 35வது வசனம், 106வது சங்கீதம் 35வது வசனம். ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்றுக்கொண்டு. ஆபிரகாம் ஈசாக்குக்கு ரொம்ப தெளிவா ஒரு காரியத்தை சொல்றாரு. அந்த பழைய சூழ்நிலைக்குள்ள ஈசாக்க கொண்டு போகாத, அந்த இனத்தார்கிட்ட போய் கலந்து கொள்ள வைக்காத. பொண்ணை மொத்தம் அவங்க கிட்ட இருந்து பிரித்துடு, நீ என் பையனை அங்க கூட்டிகிட்டே போகாது. அல்லேலூயா. சில பேர் ஓவரா கேள்வி கேட்பாங்கல்ல. என்ன கேள்வி திரும்ப கேட்பாங்க? ஏன் ஈசாக்கு ஜெபிக்க மாட்டாரா? அவரு ஸ்டேபிள் மைண்டு கிடையாதா? ஏன் போயிட்டு பொண்ணு பார்த்து எடுத்துட்டு வந்தா என்னதான், என்ன ஆயிட போகுது? அல்லேலூயா. அல்லேலூயா. தீனாள் என்று ஒரு மகள் இருக்கிறாள். அல்லேலூயா. ஆமென். தீனாள். யாக்கோபுக்கு 12 பசங்க, 12 பையன், ஒரு பெண். அல்லேலூயா. ஒரு கேர்ள் டாட்டர். அல்லேலூயா. அந்த தீனாள் அந்த திம்னான் அப்படின்ற ஒரு திம்னான் தானே, சிக்கிம்ன்ற ஒரு இடத்துல சுத்தி பார்க்கணும்னு போனான். உலகத்தை பார்க்கணும்னு போறது. அல்லேலூயா. காலி, அங்கே காலி. அந்த சிக்கிம்ன்ற அங்க இருக்க இளவரசன் அந்த பெண்ணை அழகா இருக்கான்னு பார்த்துட்டு அவளை கூப்பிட்டு அவளை கற்பழிக்கிறான். அல்லேலூயா. எவ்வளவு பெரியவர்! தேவ சந்ததிக்கு இப்படி ஒரு 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 அவலட்சணமான காரியத்தை சத்துரு பண்ணிட்டான் பார்த்தீங்களா? அல்லேலூயா. உலகத்தை குழந்தைங்களுக்கு காட்டாதீங்கன்னு நான் சொல்றேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு அதை போதிக்குது. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தி நியூ டெஸ்டமெண்ட் ஆல்சோ. இட் இஸ் a நியூ டெஸ்டமெண்ட் ட்ரூத், ஆஃப் கோர்ஸ். அது புதிய ஏற்பாட்டு சத்தியம்தான். ஆனால் பழைய ஏற்பாடே அதை போதிக்கிறது. பாருங்களேன் எவ்வளவு விசேஷித்த வேறாகும். அல்லேலூயா. இதை நான் யோசிச்சு கூட பார்த்தது இல்லை. பழைய ஏற்பாடுலே கர்த்தர் சொல்லிட்டார், உலகத்தை காட்டாத, உலகத்தோட கலவாத. அல்லேலூயா. பழைய ஏற்பாடுலே உலகம் வேறு, தேவ ஜனங்கள் வேறு. பாருங்க, அப்போ புதிய ஏற்பாட்டு ஜனங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். உலகத்தோடு எங்கேயுமே கலக்கிறது இல்ல, அதோடைய சுவாசம் கூட இருக்கக்கூடாது நமக்குள்ள. ஆமென். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்ம ஒரு டிஃபரெண்ட், இப்போ இந்த வாட்ஸ்அப் குரூப் நான் வச்சிருக்கேன், ஜூம் மீட்டிங் பீப்புளுக்கு, men of different sort, women of another sort. அல்லேலூயா. அவங்க வேற மனுஷர்கள். அல்லேலூயா. அவங்க வேற மாதிரி. அல்லேலூயா. சொல்லாமா, அவங்கள கர்த்தர் வேற மாதிரி ஷேப் பண்ணுவார். தாவீதுக்கு அவனுடைய மிலிட்டரி ட்ரைனிங் சென்டர் எது தெரியுமா? அவனுடைய தொழுவம் தான். ஆமென். அவன் ஆடுகளை மேய்க்கிற மலை தேசங்கள் தான் அவனுக்கு மிலிட்டரி ட்ரைனிங் சென்டர். ரிபாரா சந்தரா ஹதொருகடகதலபா. கர்த்தர் ட்ரெயின் பண்ற விதம் வேற. இந்த விதத்தை புரிஞ்சிக்கவே முடியாது, அவனுக்கும் முடியாது. ஆமென். இந்த ட்ரைனிங் எப்படி கோலியாத்தை அடிக்கும்னு எவனாலையும் இமேஜின் கூட பண்ண முடியாது. அல்லேலூயா.
அவனுடைய அண்ணன்மார்கள்லாம், தாவீதுடைய அண்ணன்மார்கள்லாம் அவங்க யுத்த வீரர்கள், ராணுவத்துல இருக்கிறாங்க. சவுல் ராஜாவுடைய ராணுவத்துல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறவர்கள். அவங்க தாவீத பார்த்துட்டு உனக்கு இங்க என்ன காரியம்னு கேக்குறாங்க. அவன் இவனுடைய அந்த சின்ன ஆடுகளை அவன்கிட்ட விட்டுட்டு வந்த அப்படின்னு கேள்வி கேட்கிறான். உனக்கு என்ன இங்க வேலை? தாவீதுக்கு அவன் அழைப்பு நல்லா தெரியும். அல்லேலூயா, அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேகம். ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கர்த்தர் வனாந்திரத்தில் உருவாக்குகிறார். ரிபாலா ஷதரகடகதடபா. ஹalleluya. That may be a dry place. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது ஒரு ட்ரை பிளேஸ். அல்லேலூயா. இவங்க ஏன் உள்ள போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க? இவங்க ஏன் வனாந்திரத்துல போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க? தம்பி, வனாந்திரத்துல வந்து பாரு. அவர் வனாந்திரத்துல ஏசி போட்டிருக்கிறாரு, மேகஸ்தம்பம். அல்லேலூயா. நைட்ல குளிரோன்னு ஹீட்டர் போட்டிருக்கிறாரு, அக்கினி ஸ்தம்பம். அல்லேலூயா. அவங்களுக்கு பசிக்கோன்னு சொல்லி வானத்துல இருந்து தூதர்களுடைய மண்ணாவை போட்டிருக்கிறாரு. நீ அதை சாப்பிட்டதே கிடையாது. அவங்க சாப்பிட்ட சாப்பாடை நீ சாப்பிட்டதே கிடையாது. அவங்களுக்கு 30 நாள் அவங்களுடைய வயிறு முட்டை காடைகள் நான்வெஜ் போட்டிருக்கிறாரு. நீ அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கவே மாட்ட. அல்லேலூயா, ஹalleluya. பேருதான் வனாந்தரம், ஆனா அவர்கள் ஒப்பு கொடுத்து தனியே வந்தது நிமித்தம் God was their provider. God was their source. அவரே ஆதாரமாய். ஆமென். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். இந்த வாழ்க்கை கடினமா இருக்கு, இந்த வாழ்க்கை வனாந்தரமா இருக்குன்னு சொல்லி வெளியில இருந்து வேடிக்கை பார்க்கிறவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நாங்கள் வாழுகிற வாழ்க்கை வெளியிலிருந்து பார்க்கும் போது வனாந்தரத்தில் வாழுகிற மாதிரி இருக்கும். ஆனா நான் சொல்றேன், இது கானானுடைய ஒரு பிரிப்பரேஷன் டைம். ரிபா ஷத்தரகலபா. ஹalleluya. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நாங்கள் சுகந்தரிக்கிறதற்கு இந்த வனாந்தர பாதை எங்களுக்கு ஒரு ஃபோர்டேஸ்ட். ஹalleluya, ஹalleluya. இது ஒரு ஆயத்த இடம். ஆமென், ஆமென். இது எங்களை உருவாக்குகிற இடம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய நுகம் எங்களுக்கு கடினமா இல்ல. ரிபாதானா சாந்தரபா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். கர்த்தர் சொல்றாரு, உன் நுகம் தான் உனக்கு கடினம், உன் நுகம் தான் உனக்கு பாரம். அதை தூக்கி என்கிட்ட வச்சிரு, நான் என் நுகத்தை தரேன், அது லகுவா இருக்கும். ரிபாரா சந்த மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 வசனங்கள்ல இருந்து நீங்க வாசிச்சு பாருங்க. இயேசு சொல்றாரு, என் நுகத்தை நீ சுமந்துகொள், அது லகுவா இருக்கும், அது லகுவா இருக்கும். ஐயோ, அது ஒரு நுகமாச்சே. It was a yoke. I cannot go into a yoke. ஆல்ரெடி நீ ஒரு அடிமைத்தனத்துல இருக்க. அதுல இருந்து விடுதலையாக்கி உனக்கு அவருடைய நுகத்தை கொடுக்கிறார், அவருடைய பாரத்தை கொடுக்கிறார், அவருடைய ஊழியத்தை கொடுக்கிறார், அவருடைய தேவ கிரியைகளை செய்யும்படி உன்னை அழைக்கிறார். ரிபாரா ஹந்தோரோபோலா அந்தோர பட கட கதட பட கதலபா. இருதயங்கள் திறக்கப்படட்டும் என் தேவனே, வானங்கள் திறக்கப்படட்டும், தேவ வார்த்தைகள் ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Let the word flow in the name of Jesus. Hallelujah, hallelujah. ஆபிரகாம் சொல்றாரு ஈசாக்கு, எலிசரை பார்த்து, என்னுடைய பிள்ளையாகிய ஈசாக்கு அங்க போகாமல் இருக்கும்படிக்கு அங்க கூட்டி கொண்டு போயிடாத, எச்சரிக்கையாரு, அங்க போயிடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோனுடைய வாழ்க்கையை கர்த்தர் காண்பிக்கிறார். வாசிங்க 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 9th. அதிகாரம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து வாசிக்கிட்டா, ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதேமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை. அல்லேலூயா சொல்லுங்க. உலக ஆசை. அல்லேலூயா, ஆமென். உலக ஆசை, ஆமென். விடாது, அதுவும் கண்ணை பிடுங்காம விடாது. தெலீலா மேல ஆசை வைக்காத. உலகத்தின் மடியில் சாய்ந்து கொள்ள ஆசைப்படாது. அல்லேலூயா. அது உலகம்.
ஒரு she was an harlot. அமேன். சாம்சனுடைய சாம்சனை விழத்தள்ளின அந்த தெளிலாளுன்ற அந்த மகள் வந்து ஒரு ஹார்லெட். ஹார்லெட்னா வேசி. ஆமென். உலக மார்க்கம் ஒரு வேசி மார்க்கம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பார்க்கறதுக்கு ரொம்ப டிக்னிஃபைடா இருப்பான், உள்ள ஃபுல்லா போனோகிராஃபியா இருக்கும். அல்லேலூயா. உள்ள ஃபுல்லா தவறான பாவங்களா இருக்கும், சீக்ரெட் சின்ஸ் இருக்கும். அல்லேலூயா. இந்த உலக இந்த பொல்லாத விபச்சார சந்ததி, அல்லேலூயா, பேதுரு சொல்றார், இந்த பொல்லாத விபச்சார சந்ததியை விட்டு பிரிஞ்சு வாங்க. அல்லேலூயா. கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவுல இருந்து பிரிஞ்சு வாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது என்று கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர்கள் நிச்சயமாக தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியம், உலக ஐக்கியம், உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை. தாரா சங்கரபா யாரிடத்துல கர்த்தர் பேசுறான்னு தெரியல. அவே நான் எலியேசருக்கு நேர் வழியா கர்த்தர் நடத்தினாருன்னு எடுக்க வந்தேன். எங்க என்ன நிக்க வச்சாரு பார்த்தீங்களா? அமே ஈசாக்க வந்து அவர் வந்து அந்த பழைய இனத்தான் உலகத்துக்கு கொண்டே போயிடாதுன்னு. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இந்த பழைய வாழ்க்கையில இருந்தேன், சூழ்நிலையில இருந்தேன், அந்த என்னோட பிள்ளைய கூட அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடாது. அல்லேலூயா. யாக்கோபு எடுக்கலாமா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வருஷம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வருஷம். யாக்கோபு விபச்சாரரே. ரொம்ப தெரிந்த வசனம் தான், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், அதனால வாசிக்கிறேன். எப்படி ஆரம்பிக்குது பாருங்களேன். புதிய ஏற்பாடுல ஒரு வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. சபைக்கு எழுதுறாரு யாக்கோபு, கிறிஸ்தவர்களுக்கு எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு பாருங்க. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக மார்க்கம். அல்லேலூயா. ஒரு உலகத்தானா இருந்தா அவன் ஜெபிக்க மாட்டான், ஃபர்ஸ்ட் அவன் பைபிள் வாசிக்க மாட்டான். தேவன் அவனை குறித்து என்ன நினைக்கிறாரு, ஒரு கிரியையை பண்ணா அது தேவனுக்கு பிரியமா, தேவனுக்கு பிரியம் இல்லையா அப்படின்னு நினைக்கவே மாட்டான். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா? ஆமென். ஒரு இடத்துக்கு போனோம், கர்த்தருக்கு இந்த இடம் பிரியமா? ஒரு ட்ரெஸ் போடணும், கர்த்தருக்கு இந்த ட்ரெஸ் பிரியமா? அல்லேலூயா. நினைப்பீங்களா? ஆமென். ஏதாவது ஃப்ரெண்டு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அல்லேலூயா. அந்த கிஃப்டை நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு இந்த கிஃப்ட் பிரியமா, இது யார்கிட்ட இருந்து வருது, இது கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா, இதை வந்து கர்த்தர் அனுமதிக்கிறாரா நம்ம வாழ்க்கையில? நல்லா இல்லை. ஏதோ ஒண்ணு அவன் வந்து ஒரு சர்ப்பம் போட்ட ஒரு மோதிரம் கொடுத்துருப்பான், அதை வாங்கி போட்டுக்கிறது. அல்லேலூயா. கோல்டு இல்ல, கோல்டா இருந்தா சர்ப்பமா இருந்தாலும் ஏத்துப்பீங்களா என்ன? அல்லேலூயா. அதுதான் கண்ணி. ஆமென். அதுதான் உங்க கண்ணி. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? சில பேர் இந்த மரியாள் சிலையை அப்படியே எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. ஆமென். ரோசரி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அல்லேலூயா. எல்லாம் விக்கிரக ஆராதனைக்காக செய்யப்படுகிற காரியங்கள். ஆமென். இதெல்லாம் கர்த்தர் வந்து அங்கீகரிக்கிறதும் கிடையாது. அதை நீங்க செயல்படுத்தணும். இதெல்லாம் உலகபூர்வமான விக்கிரக ஆராதனையின் முறைமைகள். அல்லேலூயா. அதை செஞ்சு பழகாதீங்க. ஆமென். அது 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 நடுவில் இருந்து கடந்து போங்க. அதை தொடாதீங்க. அது தீட்டுப்படுத்துகிற காரியம் சொல்ற. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆமென். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உங்களுக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சனாய் இருக்கிறான். அல்லேலூயா. நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஆமென். எல்லாத்தையும் டீல் பண்ணும் இல்லையா? இந்த உலக மார்க்கம் எப்படி செயல்படும்னா, எஜுகேஷன் சிஸ்டம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிள்ளை படிக்கலைன்னா
பிள்ளையால வளரவே முடியாது. பிள்ளை வந்து வேலை கிடைக்கவே கிடைக்காது பிள்ளைக்கு. பிள்ளைக்கு வந்து அகாடமிக்கு தான் ரொம்ப 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 அவசியம். உலகத்துல எது முக்கியமோ இல்லையோ அகாடமிக்கு தான் முக்கியம். காலையில எக்ஸாம் டைம்ல பார்க்கணும். காலையில குழந்தைய எழும்பி வச்சு படிடா இன்னைக்கு எக்ஸாம்டா அப்படின்னு அவனை படிக்க வச்சு அனுப்புவான். லீவ் நாட்கள்ல சரி ஏன்ச்சு பைபிள் படிடா அப்படின்னு சொல்ல கூட மாட்டாங்க. தூங்கு தூங்கு நல்லா தூங்கு. நீ எதை முக்கியத்துவப்படுத்துகிறாய்? அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னை பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து. அல்லேலூயா. பைபிள் படிக்க கத்து கொடுங்க. அகாடமிக்கு தானா வரும். அல்லேலூயா. அது வராதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அது தானா வரும். ஆமே. நாங்க கொஞ்ச நாளா நாங்க கர்த்தர் கிருபைனால சில பேருக்கு டியூஷன் எடுக்க ஒப்பு கொடுத்துருக்கோம். அதுல சில பிள்ளைங்கள்லாம் வரும். அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் டியூஷன் எடுக்கும்போது, அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் மேக்ஸ் சொல்லி கொடுக்கும்போது, அந்த பிள்ளைங்களால ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு சிந்தனை கட்டுகள் இருக்காது பாருங்க. அழகா புரிஞ்சு கொள்ள முடியுது. இது கட்டுகள் இருந்தது, படிக்கிறது ஃபெயில் மார்க் வாங்கின ஆட்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே ஓப்பன் ஆயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? சிந்தனை கட்டுலாம் உடஞ்சிரும். ஆமென். நல்ல மார்க் எடுக்கிறவர்களா மாறிடுவாங்க. ஆமென். அப்ப எது முக்கியம்? தேவையானது எது? ஆமே. இன்னைக்கு கிச்சன்ல சமையல் அறையில இருக்கிறது தான் தேவைன்னு பெற்றோர்கள் அதாவது வேலை பார்க்குற லேடிஸ் நினைக்கிறாங்க. கிடையாது. அல்லேலூயா. முதல்ல இயேசு பாதம் வேணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் கிச்சனும் வேணும். இல்ல நான் கிச்சனுக்கே போக மாட்டேன், வெறும் இயேசு பாதத்துல தான் இருப்பேன். உங்களோட டியூட்டிஸை கர்த்தர் செய்யணும்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அதை செய்யணும். ஆனா ப்ரையாரிட்டைஸ் த ஃபீட் ஆஃப் த லார்ட். அல்லேலூயா. எது ப்ரையாரிட்டியோ அதை முக்கியத்துவப்படுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. அங்க சொல்லிட்டு இருந்தேன், உலக ஸ்நேகம், ஆமென், உலக மார்க்கம், இது விபச்சார மார்க்கம். விபச்சாரரே விபச்சாரிகளேன்னு சொல்றாரு பாருங்க. விபச்சார மார்க்கம். அல்லேலூயா. ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சனாய் இருக்கிறான். அல்லேலூயா. உலகத்தை நேசிக்காதீங்க. ஆமே. அப்படியே ஃப்ரீ டைம்ல லெஷரா நம்ம வந்துட்டு ஒரு படம் பார்க்க போகலாம், ஒரு தியேட்டர் பார்க்க போகலாம், ஏதோ ஒரு டான்ஸ் ஷோ இருக்கான், அதை ஜஸ்ட் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இயேசு வந்து நம்ம ஜாலியா இருக்கணும்னு தானே நினைக்கிறாரு, சந்தோஷமா இருக்கணும்னு தானே நினைக்கிறாரு. ஒரு கிரிக்கெட் மேட்ச் போய் பார்த்துட்டு வந்து உலகம் மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ்ல இந்த மாதிரி சொல்றாங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு கர்த்தர். நீங்க என்ன வேணா பண்ணலாம், பாவம் மட்டும் பண்ண வேண்டாம். உலகத்தோடு சேரும் போதே நீ பாவம் செய்ய போறன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ விபச்சார மார்க்கம் என்று கத்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கா? ஆமா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பேதுரு சொல்றாரு பாருங்க. எங்க சொல்றாரு வாசிக்கிறீங்களா? ஆமே. 38 வாசிக்கிட்டா? பேதுரு அவர்களுக்கு 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். ஆமே. அல்லேலூயா. ஆமே. இந்த விஷனை நம்ம பெற்றுக்கொள்கிறது இல்ல, அடுத்த சந்ததிக்கு அதை கடத்தணும். அதை யாருமே பண்ண மாட்டாங்க பாருங்க. ரொம்ப சொற்பமான நபர்கள் அதை பண்ணுவாங்க. ஆமீன் சொல்லாமா? அல்லேலூயா. நான் சொல்றேன் கவனிங்க. இந்த அடுத்த சந்ததிக்கு நீங்கள் பெற்ற விஷனை கடத்தணும். கடத்தவே மாட்டாங்க. பைபிள் நீங்க படிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது அதிகமா போதித்து இருக்கிறார் கர்த்தர். வசனத்திற்கு நிலை கால்களை ஒட்டு, உன் தலையில ஒட்டிக்கோ, உன் கண்ணு நடுவுல ஒரு ஞாபகக்குறியா ஒட்டிக்கோ, இப்படிலாம் சொல்றாரு. அல்லேலூயா. வாசல்கள்ல போய் ஒட்டு. இத குறிச்சு உன்னுடைய பிள்ளைகள் கேட்டா அவங்களுக்கு எடுத்து சொல்லு. அல்லேலூயா. இத குறிச்சு பிள்ளைகள் கேட்டா எடுத்து சொல்லு. இந்த மாதிரி நாங்க எகிப்துல கஷ்டப்பட்டோம் அப்படி சொல்லு. அல்லேலூயா. உன் பிள்ளைக்கு எடுத்து சொல்லு. சந்ததியை விட்டுறாத. ஆமென். யூகேல ஒரு மிகப்பெரிய ரிவைவல கர்த்தர் கட்டல. ஜான் வெஸ்லி, ஜார்ஜ் விட்ஃபீல்ட், அந்த மாதிரி பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எழும்பி பெரிய ரிவைவல கொண்டு வந்தாங்க. ஜான் நாக்ஸ் ஸ்காட்லாந்து அசைத்தவர். அல்லேலூயா. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், இந்த மாதிரி எக்கச்சக்க பேர் இங்கிலாந்து தேசத்துல வல்லமையான எழுப்புதல் அக்கினி ஊற்றப்பட்டு எத்தனையோ ஆட்கள் அங்கிருந்து கிளம்பி மிஷினரிகளா இங்க வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லாமா?
ஹalleluya. அந்த மாதிரி ஆட்கள் நல்லா கவனிங்க. அடுத்த சந்ததி, அதுக்கப்புறம் ஒரு சந்ததி எழும்பிச்சு, அந்த சந்ததி அடுத்த சந்ததி கவனிக்கல பாருங்க. அடுத்த சந்ததிக்கு அந்த விஷனை பரப்பல, அடுத்த சந்ததிக்கு அந்த அக்கினி கொண்டு. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நிலவரம் அநேக பெரிய பெரிய கெத்தீட்ரல்கள், அநேக பெரிய பெரிய மிஷனரி ஸ்தாபனங்கள், ஆலயங்கள் பூட்டப்பட்டு இருக்கிறது. அநேக இடத்துல அதெல்லாம் பேஸ்பால் கோட்டா, காஃபி ஷாப்பா வித்துட்டாங்க. ஜனங்க வரல. அல்லேலூயா. அடுத்த சந்ததி வரல. அவன்லாம் அடுத்த சந்ததி ஏத்திஸ்ட் ஆயிட்டான், நாத்திகவாதி ஆயிட்டான். கடவுள் யாருன்னு தெரியல அவனுக்கு. உன் பிள்ளைக்கு சாப்பாடு போடுறியோ இல்லையோ, கர்த்தரை போதி. அல்லேலூயா. கர்த்தரை நீ கொடுத்தாய் என்றால் அவன் அவனுக்கு பிழைப்பை உண்டு பண்ணிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் விசுவாசத்தினால பிழைக்கிறான். அல்லேலூயா, ஆமென். அவனுக்கு விசுவாசத்தை பயிற்றுவி, அவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறதை போதி. அல்லேலூயா. அவன் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அல்லேலூயா. அங்கதான் மேல ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டாங்களே, திருப்பி இங்க இன்னும் ரட்சிப்புன்றாரு. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு கர்த்தர் தராரு. இந்த ரட்சிப்பு நம்மளே ரட்சித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. we have to save ourselves without indulging into the world. ஹalleluya. உலகத்தோடு நாம் உறவு கொள்ளாதபடி, ஐக்கியம் கொள்ளாதபடி, உலகத்தின் நுகத்திற்குள் சிக்கிக் கொள்ளாதபடி, உலக முறைமைகளுக்குள் நாம் பழகி கொள்ளாதபடி. ஹalleluya. ஒரு பைக் வாங்குறீங்களோ, ஒரு போன் வாங்குறீங்களோ, கர்த்தர் பாதத்துல உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒரு 4 காரியத்தை பாருங்க, பார்த்துட்டு வாங்க, அவ்வளவுதான். அந்த போனை வாங்குறதுக்கு அதை போட்டு டிஸ்கஸ் பண்ணி பேசி ஏஐ கிட்ட கேட்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 பேர்கிட்ட கேட்டு, ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு போட்டு அலசி ஆராய்ஞ்சி, கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஓட்ட காரு கொடுத்தாலும் நான் சொல்றேன், அது நல்லா ஓடும். அல்லேலூயா. நீ என்னதான் எக்ஸ்பர்ட்டை யூஸ் பண்ணி, உன்னுடைய மைண்டை போட்டு 4 கவுன்சிலை யூஸ் பண்ணி, என்னதான் பெரிய ஆளு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு நீ ஒரு காரையோ பைக்கையோ ஒரு போனையோ வாங்கினாலும் அது கர்த்தருடைய ஆசீர்வாதமா இல்லைன்னா அது ஓட்டையாடும். அல்லேலூயா. எத்தனையோ பேர் BMW கார் வாங்கி அடுத்த வருஷமே போண்டியாகி உட்காந்துருக்காங்க. எத்தனையோ பேர் ஐபோனை வாங்கி ஐயோ இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டேன்னு வேஸ்ட் ஆகி உட்காந்துருக்கிறது நான் பார்த்திருக்கேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆமென். கர்த்தரை நம்புகிறவன் எதை குறித்தும் பதற மாட்டான். அல்லேலூயா. ஆலோசனை பண்ணது நல்லது, ஆனா இது எல்லாத்திலும் தேவனை முதல்ல வைக்கணும். அல்லேலூயா. இதுல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆமென். டைம் இஸ் சோ பிரஷியஸ். அல்லேலூயா. கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா வரும். அல்லேலூயா. ஆமென். நான் முதல்ல கர்த்தர் கிருபைனால ஒரு கார் வாங்கினேன். செகண்ட் ஹேண்ட் கார் தான், ஒரு i20 கார். அல்லேலூயா. ஆமென். எனக்கு அது எப்படி இருக்கும், அந்த i20 மைலேஜ் தருமா தராதா, என்னுடைய சம்பளத்துக்கு அது ஃபிட் ஆகுமா ஃபிட் ஆகாதா எனக்கு தெரியாது. ஆனா ஒரு காரியம் மட்டும் எனக்கு தெரியும், இது ரிப்பேரா இல்லையான்னு கூட தெரியாது. எவ்வளவு ஒர்க் இருக்கு வாங்கினா, எவ்வளவு ஒர்க் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அது கொரோனா டைமுக்கு முன்னாடி ஏதோ OLXல பார்த்தோம், கிடைச்சது. சரி அதை வாங்கலான்னு சொல்லிட்டு ஏதோ சம் 1 lakh சம்திங் என்னோட சேவிங்ஸ் இருந்துச்சு, அதில் நான் அந்த காசை கொடுத்து வாங்கினேன். வாங்கிட்டு அதை ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணால் அது கொஞ்சம் ஆச்சு, ஒரு 30,000 ஆச்சு. அதை அப்படியே மோல்ட் பண்ணி அதை எவ்வளோ ஒரு 3 வருஷம் கிட்டத்தட்ட அதை எப்படி பயன்படுத்தினா தெரியுமா ஊழியத்திற்காக. அல்லேலூயா. எவ்வளோ கிருபையா அதுல நாங்க கிளம்பி ஊழியத்துக்கு போவோம் பாருங்க. ஆமென். எத்தனையோ பேர் அதுல ஏறி வரும்போது ஒவ்வொரு இடத்துலயும் அது அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓட்டக்கார் தான். ஆமென். அதுல எவனும் வாங்க மாட்டான் தான். அதுல நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஸ்டேரிங்க திருப்பினா டக்கு டுக்குன்னு சவுண்டு வரும். அல்லேலூயா. அது பாக்குறதுக்கே கொஞ்சம் பழசாதான் இருக்கும் அந்த காரு. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு கூட சில நேரங்கள்ல, இந்த நாட்கள்ல கூட விஷன் காமிக்கும் போது நான் அந்த கார் ஓட்டுற மாதிரி காட்டுவாரு. அல்லேலூயா. ஆமென். அது அந்த காரே விஷன்ல இருக்கு பாருங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற காரியம். ஆமென். கர்த்தர் கொடுக்கிற காரியம் நேர்த்தியா இருக்கும் அது. அல்லேலூயா. ஆமென்.
உலகத்திலே பெஸ்ட் கார் நீங்க வாங்கினாலும் அதுல கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணுத்துக்கும் வராம போயிடும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து கேளுங்க, ஆட்டம் உங்க கையில கொண்டு வந்து கொடுப்பாரு, தேடி வந்து உன்னோட இதாகும். அல்லேலூயா, அவர் கூட கொடுப்பாரு. நீங்க போய் உலகத்தை தேடி போகாதீங்க. அல்லேலூயா, ஆமென். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பாருங்க. உலகத்தோடு உலக முறைமையோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பங்கு பெறுகிறவர்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா, பிரித்தெடுத்து சந்ததியா வாழணும். கர்த்தருடைய லீடிங்லயே காரியங்களை செய்யணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த கார் வந்து நாங்க நாக்பூர் ஊழியத்துக்கு போகும்போது அந்த கார் வந்து ஒரு ஷெட்டில் நான் வச்சுட்டு போயிருந்தேன். அங்கே ஃப்ளட்டு வந்துச்சுல, ஃப்ளட்டு வந்ததில் டோட்டலாக மடிப்பாக்கம்ல டோட்டலாக அது ட்ரெயின் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸில் நாங்கள் கர்த்தர் கிருபனால சில காரியங்களும் நாங்கள் கிளைம் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய 7 சீட்டர் காரை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? ஆமென். கர்த்தர் சொல்லுங்க, நான் சொல்றேன், நான் ஒரு லோன் கூட வாங்கல. அல்லேலூயா, ஆமென். எல்லாம் இஎம்ஐ போடுங்க சொன்னாங்க, இஎம்ஐ நான் போடல. அல்லேலூயா, அது தேவன் தருகிறதா இருக்க வேண்டும். ஆமென். நான் கைகளை வைத்து எப்பவுமே ஏதாவது ஒரு காரியத்தை இந்த மாதிரி பெருசா காரியங்கள் வாங்கும்போது ஒன்னே ஒன்று சொல்லுவேன், என் கையை தகப்புன்னு நீங்க பிடிங்க. அல்லேலூயா. அந்த காரை நான் மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு நீங்க என்ன ஆசீர்வதியும். ஆபிரகாம் கை எப்பவுமே வானத்தை நோக்கி உயர்ந்திருந்தது போல என் கை உம்மை நோக்கி உயரும். ரிமாரா சந்தரால ஹந்தர கடகதலவா. எனக்கு ஒரு தேவைனா கர்த்தாவே, நான் உங்ககிட்ட தான் வருவேன். நான் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். என் பேரண்ட்ஸ், என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பாஸ்டர், யாரையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு தேவைனா தேவனே நீரே, யூ ஆர் மை ப்ரொவைடர். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் உலக மார்க்கத்தோடு, அப்பா, உலக வழிபாடுகளோடு நாங்கள் எங்களை தகப்பனே நாங்கள் உட்படுத்தி கொள்ளாதபடிக்கு எங்களை பிரபஞ்சத்தின் கிரியைகளிலிருந்து விடுதலை பண்ணினீர் என்கிற சத்தியத்தை நீர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீரே. இரண்டாவது ஒரு காரியம், எங்களுடைய தரிசனத்தை, எங்களுடைய வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு மாத்திரமல்ல எங்கள் சந்ததிக்கும் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அதை எங்கள் அடுத்த சந்ததிக்கும் நாங்கள் கிடத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ரிபௌதா நாசந்துரலா துரி கலா ரமலுதி கனுபரி அந்தரகடகதடபடகா. எல்லா துரவேஷன் வல்லமைகள், அடிக்கடி பாவத்தில், அடிக்கடி ஒரே பிரச்சனையில விழத்தொழுகிற பொல்லாத துரவேஷன் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வேளையில தீபிடிச்சு எரியட்டும். இந்த வேளையில தீபிடிச்சு எரியட்டும். ரீபாதானா சந்தரபட கந்தரபலவா அரபட கதடபுட கதடபுட கதடபா தீப ரியாந்தரபட கதடகட கதடபட கதலபா. இந்த கோணலும் மாறுபாடான விபச்சார சந்ததிகளுடைய வழிபாடுகளில் நாங்கள் கற்று சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, அவைகள் எங்களுக்கு கண்ணிகளாய் மாறாதபடிக்கு வேலி அடைங்க. ஆபிரகாம் ஈசாக்கை அந்த இடத்திற்கு கொண்டு போகவே கூடாது என்று எச்சரித்தது போல நாங்களும் எங்கள் சந்ததிக்கு எச்சரிக்க உதவி செய்வீராக. வனாந்திரத்தில் வழி நடத்தின கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றவர்களுடைய எந்த ஒரு காரியங்களை கற்றுக்கொள்ள கூடாது என்று போதித்து நடத்தினவர். இதோ இன்றைக்கு ஒளிக்கும் இருளுக்கும் சம்மதமே ஒரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியமே என்று கத்து சொல்லி இருக்கிறார். ரிபாலா சந்தரபடா துரிபிலி கந்தரபலா கதனு ஷாத்தரபலா அந்தரபட கதடபுடி கந்தரா லபட கந்தரே ஷிக்கினி அங்கரகட கதடபா ரபடு குதடி பிதினி மிக்கபலோ துணமி கிஷந்தரபல கதன மௌரி அந்தரபடு கதடபுட கதடபா அரபட கதனபதோனி அந்தரா லபடா துரகட காந்தர பலகட கதட கட கதட கட கதலவா. எல்லா கதவுகள் திறக்கப்படட்டு, வழிகாட்டுதல் உண்டாகட்டு, எல்லா தடைகள் உடையட்டு, உலகத்தின் முறைமைகளை மாற்ற லீ பாராகேபே சிந்துரியா கரபலபா. கவலைகளை ஓரம் கட்டு, கர்த்தர் இதோ உனக்கு ஒரு புதிய பலனை தருகிறார். எழும்பி ஓடு மகளே, எழும்பி ஓடு மகனே. ரெபிலி கந்த ரேஷிக்க நான் துரபல கடாத்து நான் தர கடகதலவா. No more worries, no more worries. ரபல கடாது ரமலௌ சந்தர கடகதடகடகதடகடகதலவா. எல்லா கட்டுகள் உடையட்டும், பலவீன வல்லமைகள் முறியடிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கோல்டுல நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. யாரிடமும் ஆவியனர் பேசுறாரு, நீங்க ஒருவேளை கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண, இப்ப விலை உயருது, நல்லா உயரும், டப்புன்னு இப்போ நம்ம ஒரு நிறைய காசு இருக்கு அதை போட்டுட்டோம்னா, நல்ல கோல்டை வாங்கி வச்சுட்டோம்னா அடுத்து
அடுத்து நம்ம பின் வந்த சந்ததிக்கு இந்த கோல்டு பயங்கரமா யூஸ் ஆகும், பயங்கரமா விலை ஏறுது. ஆவியானவர் சொல்றாரு, கோல்டுல இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாம் பூண்டி ஆகும். எழுதி வச்சுக்கோங்க, ஆவியானவர் சொல்ற வார்த்தை. கர்த்தரை நம்பாம உலகத்துல இருக்கிற ஒரு மெட்டல் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. அல்லேலூயா. பொண்டி ஆயிடுவீங்க. அல்லேலூயா. நான் ஒரு விஷயம் பார்த்தேன், கோல்ட வாங்கி வாங்கி குவிச்சவன் ரோட்ல போட்டு கொளுத்துறான். டிமானிட்டைசேஷன் நடந்துச்சுல, 500 நோட்ஸும் 1000 நோட்ஸும் செல்லாது அப்படின்னு சொன்னார்ல நம்ம ஐயா மோடி. அதே மாதிரி உங்க கையிருப்பு கோல்ட கவர்மெண்ட் எடுக்கும். இது நடக்கும். அல்லேலூயா. நடக்கும். ஜெபம் பண்றோம், ஆனா இது நடக்கும்னு ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இது என்ன பண்ணும்னா, முதல்ல மிடில் கிளாஸ பாதிக்கும் பயங்கரமா. அல்லேலூயா. நான் பார்த்தேன், ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷின்ல போய் என்கிட்ட சில கோல்டு இருக்கு, அதை நான் போடுறேன். போட்டா காசு வரல, ஆனா போட்ட கோல்ட கீழே விழுந்துருச்சு. நான் அந்த கோல்டை எடுத்துட்டு வந்துட்டேன். சில பேர் கோல்டை வந்து போடுறாங்க, காசே வரல, தலையில அடிச்சுன்னு போறாங்க. ஏன்னா நிறைய பேர் இடத்துல கையிருப்பு கோல்டு இந்தியால இருக்கு. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா, இது வந்து பில்ஸ்ல வராத கோல்டு, எப்பயோ வாங்கின கோல்டு. இது வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு அது பயன்படாத ஒரு கோல்டு. இப்போ ஒரு 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 பண விஷயம் வந்து புழக்கத்துல இருந்தாதான் கவர்மெண்ட்டுக்கு அது யூஸ், எக்கனாமி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்தியாவுடைய எக்கனாமி கம்மியாயிட்டே வருது. இப்போ நீங்க பெட்ரோல் விலையை பார்த்துக்கோங்களேன், ஏறிக்கிட்டே போகுது பாருங்க. தங்க விலையும் ஏறிக்கிட்டே போகுது. ஏன் ஏறிக்கிட்டு போகுதுன்னா, காசு நம்ம ருபீஸுடைய விலை கம்மியாகுது, டாலருடைய ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. உங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியுதான்னு எனக்கு தெரியல, எக்கனாமிக்ஸ் படிக்கணும். அப்போ இந்த நம்ம இந்திய தேசத்தை தூக்கி நிக்க வைக்கணும்னா கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் எடுக்கும். என்ன ஸ்டெப் ஃபியூச்சர்ல? என்ன ஸ்டெப்னா, கையிருப்பு கோல்டு, அதாவது லேடிஸ் நிறைய கோல்டு வச்சிருக்காங்கல்ல, அந்த கோல்டெல்லாம் பேங்க்ல கொடுத்து ஒரு சர்டிபிகேட் வாங்கணும் நீங்கன்னு சொல்லுவாங்க. சர்டிபிகேட்டோ ஏதோ ஒரு அத்தாட்சி வாங்கணும். இங்க பேங்க் வந்து அந்த சர்டிபிகேட் வச்சுதான் நீங்க அந்த கோல்டை எடுத்துட்டு யூஸ் பண்ண முடியும். நீங்க சில கோல்டு சர்டிபிகேட் இல்லாம வச்சிருந்தீங்கன்னா உங்களால யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க ஒரு 1 கோடிக்கு ஒரு கோல்டு, எத்தனையோ கிலோ கோல்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க இந்த அளவு தான் கோல்டு வச்சிருக்கணும், அதுக்கு மேல நீங்க கோல்ட வச்சிருக்க கூடாது, அதை எங்களுக்கு சரண்டர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இவ்வளவு கோல்டு தான் வச்சிருக்கணும், அதுக்கு மேல கோல்டு இருக்கக்கூடாது, அதுக்கான காசை நாங்க கொடுத்துருவோம்னு சொல்லுவாங்க. ஆனா அதற்கான காசை கொடுக்க மாட்டாங்க. பாதி ரேட்டோ அதுக்கு கம்மியான, ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு காசு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு நிலத்துல கவர்மெண்ட் வந்து பிரிட்ஜ் கட்டணும் பிளான் போடுவாங்க. அந்த நிலம் உங்களுக்கு சொந்தமான நிலமா இருக்கும். அந்த இடத்துல வீடு கட்டிருப்பீங்க, அந்த வீடு இடிக்கணும், ஏன்னா அங்க பிரிட்ஜ் வருது, அங்க மெட்ரோ ரயில் கன்ஸ்ட்ரக்ஷன் வருது, அது இடிக்கணும், நாங்க உங்களுக்கு காசு தந்துடுவோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லும். ஆனா காசு எப்படி கொடுக்கும்? அந்த லேண்டோடைய காஸ்ட் உங்களுக்கு வராது, அந்த பில்டிங்கோட காஸ்ட் உங்களுக்கு வராது. பில்டிங் இடிச்சிட்டு லேண்டுக்கு என்ன காசோ அதை கொடுக்கும். லேண்டுக்கு வச்ச காசை வச்சு நீங்க இன்னொரு வீடு எப்படி கட்ட முடியும்? நீங்க லேண்டை வாங்கி திருப்பியும் வீடு கட்டணும். வீடு இடிச்சது தான். அல்லேலூயா. அவங்களால புரிந்து கொள்ள முடியுதா? அதே மாதிரிதான் கவர்மெண்ட் பண்ணும். அதனால கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண நான் இப்போ பார்த்த விஷயம் என்னன்னா, ஒரு லேடி இருக்காங்க, அவங்களுடைய கோல்டு செயின் பறிபோகிறதை பார்க்கிறேன். நல்லா கவனிங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இந்த காரியங்களை, இந்த விஷயம் எல்லாம் நான் ஷேர் பண்றேன். God bless you. உங்களை ஆசீர்வதிப்பார். பாய்.